ஒரு 2, 3 பேர் கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், நீங்க எங்க ரட்சகருமாய் எங்க கர்த்தருமா இருக்கிறீங்க. யூ ஓன் அஸ் அண்ட் யூ ஆர் அ சேவியர் லார்ட். நீங்க எங்களை இம்மட்டுமாய் ரட்சித்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானோட குயிக்கனிங், அதாவது உடைய சத்தம், உடைய ஆங்ஷன் உருவானதற்காக நன்றி. அதனால இந்த ஜெப நேரத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இங்க கனெக்ட் ஆகுறவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாய் கேட்கிற ஆவலை உடையவர்கள். ஆண்டவரே, உடைய அன்பை புரிந்தவர்கள், உடைய அன்போட ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் எல்லாரோட சேர்ந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட சேர்ந்து மெடிடேட் பண்ணதான் ஒருத்தவங்களும் இங்க கூடி வராங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல பரிசுத்த ஆவியானவர் நீர் செய்யவிருக்கும் காரியத்தை செய்ய ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். we declare Jesus as Lord over this prayer. நீங்க தான் அப்படின்னு சொல்லி, நீங்க தலைவர் என்றும் நீர் உன்னதர் என்றும் எல்லாவற்றுக்கும் மேலா இருந்து எங்களுக்கு காரியங்களை செய்கிறவர் என்று நாங்கள் அப்படியே அறிக்கை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வழிகளுக்கு இந்த நாங்க இடத்தை விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எங்கள் இருதயத்தை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு மட்டுமாய் கொடுத்திருக்கிற சூழ்நிலைகளுக்காக ப்ரேயர்ஸை கண்டக்ட் பண்ணவும், எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணவும் எங்களுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்களுக்கு எல்லாமே தானா நடக்குதுங்கிறது இல்லை. எங்களுக்கு எந்த நல்லது நடந்தாலும் அது உம்மிடத்திலிருந்து நடக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் அங்கீகரிக்கணும். அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதை அங்கீகரிக்கிறோம் இசப்பா. எவ்ரி குட் திங் தட் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் அது உம்மிடத்திலிருந்து துவங்குகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே அதுக்கான மகிமையை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ, தேங்க்யூ. ரீதரா மாஷா கரபோ ஓரா மாஷா தலா ஹரதலா மை கரபோ உஷதரபா. உமக்கு நாங்கள் எல்லா ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெரியவர் என்றும் உன்னதர் என்றும் மகத்துவமானவர் என்றும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. உமால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்கு வருகிறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களை போதும் என்கிற அளவிற்கு எங்களை ஆண்டவர் அதிகமா எங்க சிந்தையிலையும் சரி, எங்கள் சரீரத்திலையும் சரி, அந்த பலனா இருக்கட்டும், ஆவியில் ஆண்டவரே உற்சாகமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவரே அபரிவிதமா எங்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன். உங்க பிரசன்ஸ்க்கு வரத்துக்கு அதனாலதான் எவ்ரிபடி ஆர் ரியலி ரியலி ஹாப்பி. இங்க கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரசன்னத்துல இருந்து வருகிற ஆனந்த சந்தோஷத்தையும் நித்திய பேரின்பத்தையும் அப்படியே உணர்ந்தவர்கள் சந்தோஷமா வராங்கப்பா உங்க பிரசன்ஸ்க்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க ஜாய் டேக் ஓவர் பண்ணுது. உங்களுடைய ஜாய் அப்படியே ஃப்ளோ ஆகுது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. உமக்கு நன்றி. We give you all the glory. We give you all the glory. இன்னும் கனெக்ட் ஆகிறோம்னு நினைச்சு கனெக்ட் ஆக முடியாதவர்களையும் நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். அவர்களுக்கும் கிருபைகளை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். எங்க மேல இருக்கிற கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எல்லாரையும் ஆண்டவரே நீங்க கூட்டி சேர்க்கிறதுக்காக நன்றி. இந்த 40 டேஸ்க்கும் நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க. அந்த நோக்கம் ரொம்ப பெரிதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எவ்ரி டைம் when we declare கர்த்தருக்கென்று நாங்கள் நாட்களை விசேஷிக்கும் போதெல்லாம் எங்கள் தேவன் எங்களை அடுத்த அடுத்த உயரத்துக்கு அப்படியே விருத்தி அடைகிற அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்க. அது எங்களுக்கு புரிகிறது. அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுகிற கிரேஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடையப்பா இருக்கிறத நீங்க இருக்கிறவாகவே இருக்கிறீங்க. எஸ் யூ சே ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், மாறாதவர், எப்பொழுதும் மாறாதவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. we worship you Lord. we worship you Lord. அங்க எங்க வாழ்க்கையில எல்லா உயர்வுகளுக்கும், எல்லா மேன்மைகளுக்கும், எல்லா நல்ல காரியங்களுக்கும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இசப்பா. தேங்க்யூ. என்னோடது அப்படின்னு நாங்க சொல்லுகிற காரியம் எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்ததுன்னு சொல்லி நாங்க அதை அறிக்கை செய்கிறோம்.
என் தேவன் எங்களுக்கு அருளிய கணவன், என் தேவன் கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த பிள்ளைகள், எங்கள் தேவன் கொடுத்த உறவுகள், எங்கள் தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த வேலை, என் தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதம், வாகனமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நமக்கு இருக்கிற சின்ன சின்ன காரியங்களோ பெரிய காரியங்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நீங்க அதை ஆசீர்வதிச்சதுப்பா. எஸ் லார்ட், நாங்க அதை அங்கீகரிக்கிறோம். அப்படி நாங்க சொல்லும் போதே அது ஆண்டவரே அதுல பெரிய ப்ரொடெக்ஷன், அதுல ஒரு பெரிய ஆண்டவரே எஸ் ஹோலி ஸ்பிரிட் உம்முடைய ஆளுகை அந்த எல்லையிலெல்லாம் நாங்க கட்டவிழ்க்கிறோம், கட்டவிழ்க்கிறோம். ரீதரா மாஷா கரபோ ஓரா மாஷா தலா ஹாசதரா மௌகரபேதர மௌஷதரமா ஓரா மாக்கரபேதர மௌஷதரபா ஓரே மேஹதரே கலபௌஷதரை கரபோ ஓரா மாஷா தலஹரதலே கரபேதர மௌஷதரமா ஓரை கேரபேதர மாஷதலே ஹரதீர பௌரதரமா. அந்நிய பாஷைகள்ல பேச முடிந்தவர்கள் if you're free, நீங்க அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் யர் ரெஃப்ரெஷிங் பிரசன்ஸ். அப்படியே உங்க ரெஃப்ரெஷிங் விண்ட் எங்க மேல அப்படியே இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எஸ் எஸ் எஸ். நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களுக்கு எப்படி தேவையோ வாட் இஸ் தேர் நீடுன்னு உமக்கு தெரியும். இங்க நாங்க ஒரு கூட்டமா வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராலே மட்டும் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தனிப்பட்ட தேவை என்னது என்று அறிந்து நீங்க அவங்களுக்கு பரிமாற உமால மட்டும்தான் முடியும்ப்பா. இஃப் இட் இஸ் தேர் பிசிக்கல் நீட் யூ ஆர் கோயிங் டு கிவ். இஃப் இட் இஸ் தேர் மைண்ட் நீட் அதையும் நீங்க தான் திருப்தி செய்ய முடியும். அவர்களுக்கு எது தேவை என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நன்காய் அறிந்திருக்கிறீங்கப்பா, நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களோட பர்சனல் மினிஸ்ட்ரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்ய அப்படியே நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் வரவேற்கிறோம். ரீதாராமா ஷாக்காரா பௌரதர ஹேதரமோ ஓரா மாஷா கரேதெலே ஹதரமா கரபே ஓரா மாஷா தாலஹார தெலே ஏபிர மௌஷா கரபோ ஓரா மாஹசதரே கரபௌஷதரே தரமாசலே கரபௌஷதரே ஓரா மாஷா தலே ஹரதலி கரபௌஷத. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். எந்த விதத்துலயும் இப்ப எங்களுக்கு புரியல, நீங்க பிரதர் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு அந்நிய பாஷை புரியலைன்னா நல்லது, ஒன்றும் புரியணும் அவசியமும் இல்லை. ஆனா அந்நிய பாஷைகளை பேசும்போது இப்ப நான் பேசுறோம்னு இல்லை, இங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல பேசுறவங்க எல்லாருக்கும் நலமானதை மட்டுமே பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும்போது என்ன பண்றோம், இங்கிலீஷ்ல தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசும்போது கூட நெகட்டிவா பேச வாய்ப்புண்டு, ஜீவனல்லாத வார்த்தைகளை பேச வாய்ப்புண்டு, ஒரு மாதிரி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ யூகங்களை பேச வாய்ப்புண்டு, அசம்ஷன்ஸை பேச வாய்ப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசும்போது சத்தியத்தை மட்டுமே பேச முடியும். ஸோ எவ்வளோ பெஸ்ட் இல்லை, பெஸ்ட் ஆப்ஷன் டு டாக் இன் டங்ஸ். அதனால அந்நிய பாஷையை பேசுவோரையும் ஹானர் பண்ணுங்க, பேசுகிற உமக்கு அந்த வரம் கொடுத்த தேவனை ஹானர் பண்ணுங்க. அதை குறித்து ரொம்ப அசதியா இருக்க வேணாம். ஏன் அது உங்க கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியா இருக்காதீங்க. அனல் மூட்டி எழுப்புங்கன்னு முத வரம் என்னது, அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவர் நிரப்பி இருக்கிறது. ஏன் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதுல இருந்து நிறைய விஷயம் அன்லாக் பண்ண முடியும். நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தெரிந்து கொள்ள முடியும். அப்பா தேங்க்யூ ஃபார் த டங்ஸ். எல்லாம் அறிக்கை பண்ணுங்கப்பா, எனக்கு அந்நிய பாஷையை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. அதை நான் ரொம்ப வேல்யூ பண்றேன், அதை பெருசுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் அதை குறித்து புரியாது இருந்தாலும் அதை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை சத்தியத்தை அப்படியே நம்புகிறேன். உம்மோடு நான் ரகசியங்களை பேசுகிறேன், என்னை குறித்த ரகசியத்தை பேசுறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள், என்னை குறித்து தெரியாத விஷயங்கள், என் பிள்ளைகளை குறித்தோ என் குடும்பத்தை குறித்தோ என் வேலையை குறித்தோ என் இடத்தை குறித்தோ நான் வசிக்கிற ஏரியா குறித்தோ எதை குறித்து எனக்கு அறியாது இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனிடத்தில் காரியங்களை அப்படியே ஒப்புவிக்கிறேன். ஸோ ஃபார் யூ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். என் தேவனுடைய சமூகத்துல எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்குதுன்னு வசனம் சொல்லுகிறது. அதனால எல்லாம் அறிந்த தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படின்னும் போது, குழம்புதுன்னும் போது, ஐ எம் யூசிங் யுவர் கிஃப்ட். இந்த கிஃப்டுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரீதரா மாஷாக்காரா பௌரத ரேஹதர மோகரபே ஓரா மாஷா தாலஹாரத லெபீர பௌஷா கார போதர மேகர பௌஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. இது வரைக்கும் பெறாதவர்களும் இங்க கனெக்ட் ஆக, இந்த ரப்பாக இந்த அபிஷேகத்துல அப்படியே எஸ் லார்ட் அவங்களும் அந்த கிஃப்ட்ல அப்படியே அவங்க ஷேர் பண்ணட்டோப்பா. லெட் தம் அட்டர் காட்ஸ் வேர்ட். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அட்டரன்ஸ்ல பேசுகிற தைரியத்தை நாங்கள் அப்படியே ரிலீஸ் பண்றோம். இது வரைக்கும் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டவர்கள் இங்க ஒருவேளை கனெக்ட் ஆகி பெறாதவர்கள் மேல அந்த கிரேஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. எது ஹிண்ட்ரன்ஸா இருந்தாலும், அது மனசுல வர ஹிண்ட்ரன்ஸா இருக்கட்டும், சூழ்நிலையினால அவர்களுக்கு
வெட்கத்தினாலேயோ இல்ல தேவையில்லாத சங்கோஜத்தினாலேயோ அவங்க ஒருவேளை தடை பண்ணுவார்கள். ஆனால் அதெல்லாம் மாறுவதாக எங்களுக்கு எப்படி நீங்க மாற்றினீங்களோ, எப்படி எங்க சிந்தையில இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்களோ, எப்படி எங்களை ரிசீவ் பண்ண வச்சீங்களோ ஆண்டவரே, அதே மாதிரி இந்த பெரிய ஒரு பொக்கிஷமான கிஃப்ட நாங்க இதுல பெறாத ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பேசுகிறோம். எல்லா ஹிண்ட்ரன்ஸும் மாறட்டும், சிந்தையில இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அறியாம இருள் விலகுவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதபடி எந்த சிந்தையில் அவங்களுக்கு அந்த இருள் இருக்கிறதோ அதெல்லாம் வெளியேறுவதாக வெளிச்சத்தை நாங்கள் பேசுகிறோம். ரீதரமா ஷகாரா பௌரதரே ஹதரமா கரபேதர மௌஷதரமா ஓரமா ஓரமா கரபேதரமா உஷதரைஹதரமா லைஃப் டுகெதர்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள்ன்ற அடையாளம் உண்டாகட்டும்பா. ஏன்னா we know which is the priority. எது முதலாவதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எங்களுக்கு அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் போதித்திருக்கிறீங்க. எங்களை எது முன்னேற்றியதோ, எது எங்களை உம்மிடத்துல கிட்டி சேர்த்ததோ, எது இன்றைக்கு வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறதோ, எது இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறதோ அதையே நாங்கள் மேன்மைப்படுத்தி அதையே நாங்கள் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு எனக்கும் ஜானி பிரதருக்கு நீங்க அதை செய்திருக்கிறீங்க, சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஸோ ஐ டிக்ளேர் தட் லார்ட் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசணும், ஒவ்வொருவரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும், எல்லாரும் டான்ஜிபிளா தேவனுடைய வல்லமையை தன் சரீரத்தில் உணரணும். இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தானாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். எஸ் ஹோலி ஸ்பிரிட் வில் ஹோஸ்ட் யுவர் ஃப்ரூட். நீங்கள் எங்களுக்குள்ள இருந்து வாழ விட்டு கொடுக்க எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அப்ப தானாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருப்போம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நாங்க அப்படி இன்வைட் பண்ணி உம்முடைய ஆளுகையை நாங்க இந்த எல்லையில பேசுகிறோம். ரீஹா ரீத ராமா ஷக் ரபோ. இப்ப எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் சிந்தையில நினைக்க வேண்டியது இந்த பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆகுற ஒவ்வொருவருக்குள்ள இந்த தீ இறங்கணும் ஆண்டவரே. இந்த ஒரு அக்கினி இறங்கணும் ஏசப்பா. எல்லாருக்குள்ளயும் அந்த அபிஷேகத்தின் மீது ஒரு தாகம், முதல்ல அந்த தாகம் உண்டாகணும், பசி தாகம் உண்டாகணும். இதுதான் எனக்கு தீர்வானால் இது எனக்கு வேணுங்கிற பசி தாகம் உண்டாகணும். எஸ் 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 ஹோலி ஸ்பிரிட் டிக்ளேர் பண்ணுங்க பாப்போம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ரீகா ராதா லாமா ஓராமா. அப்படியே பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் எடுத்து எல்லார் மேலேயும் அப்படியே அந்நிய பாஷையை பேசி ஏன் யாரெல்லாம் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளலையோப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. ரிலீஸ் ரிலீஸ் சொல்லுங்க அப்படியே. ரீதா ரா மஷா கரேதி ரே மிரேதி லா ஹரதா ஓரா மாஷா த லா கரபேத ரமௌஷத ரிஹீஸ் ரிபி ரபோ ரபா லகரபோ ஓரா மஷா த லா ஹரத. ரொம்ப நம்ம யாருன்னா ரொம்ப நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதை கிஃப்டா கொடுப்போம்? we don't give cheap gift இல்ல. எதை கொடுப்போம்? நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அவங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்கள வாழ்க்கையில எல்லாத்தோட மேன்மையா அவங்களை நினைக்கிறோம்னா அவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் கொடுப்போம் இல்லையா? we always give the best to the people we love. அதனால நீங்க இப்போதைக்கு நீங்க இவர்களுக்கெல்லாம் நீங்க ஒருவேளை நீங்க செய்யணும்னு நினைக்கிறா என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் என்ன? உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற பெஸ்ட் என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம், அவர் மேல உங்க மேல வச்சிருக்கிற அக்கினி, அதை நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ விஷ் ஹோலி ஸ்பிரிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் எல்லாருக்கும் ஆண்டவரே நான் அந்நிய பாஷையோட அடையாளத்தோடு அவர்கள் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறதை நான் அப்படியே பார்க்கிறேன், நான் ரிலீஸ் பண்றேன், நான் பிளஸ் பண்றேன். அப்படியே சொல்லுங்க பாப்போம். ரீதா ரா ரபேதர மௌஷதரபா. ஒரு ரிசீவிங் மோட்ல இருக்கிறவங்க, பெற்றுக்கொள்ளாம பெற்றுக்கணும்னு இருக்கிறவங்க, யூ பி மோர் ஹாப்பி. நான் இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஏன் உங்க தாகத்தை அறிந்து நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிற விருப்ப வாஞ்சை ஆவியானவருக்கு அதிகமா இருக்கிறதுனால இப்படி ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஸோ ஹவு மச் ஹி லவ்ஸ் யூ. உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. நீங்க ஆயுதம் தரித்தவர்களா எல்லாவற்றுக்கும் மேல எழும்பி பிரகாசிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், தைரியமாய் முன்னேறி போகணும். அதற்கு இந்த அபிஷேகம் தான் வேணுங்கிறதுனால ஆவியானவர் இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அப்பா நான் நாவை விட்டு கொடுக்குறேன், என்னை விட்டு கொடுக்குறேன் சொல்லி ரிசீவ் பண்றவங்க அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க மேல அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. ரீதாரா மாஷா கரபோ ஓரா மாஷாதா லஹாராதா லேகா ரபீதரா மௌஷதரமா ஓரா மாஷா கரபேதரா ஷீதிரே மேலே ஹராதா லா கரபே ஓரா மாஷா தலே ஹரதி ரெமி ரபௌஷா கைரபே ரபௌதரா ரேகா ரபே ஓரா மாஷா தலா ஹராதா லரேதி ரே மேரே ரிகே ரிபி ஷிபி ரபோ ராமா லா கரபோ ஓரா மாஷா தலா ஹரதே மீ ரபா லா கரபோ லா கரபோ. இன்னும் நிறைய விஷயங்களை
உலகத்திலிருந்து வருகிற சத்தத்துக்கு நம்ம கேள்வி கேட்பது கிடையாது. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுகிறோம். மீடியா தருகிற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மனுஷங்க பேசுகிற வார்த்தைகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம ஃபில்டரே பண்றது கிடையாது. அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதத்துல ஆவியானவர் கொடுக்கிற விஷயங்களை இதுதான் முக்கியம். அப்ப இதுக்கு காத்திருங்க, எருசலேம்ல காத்திருங்க, அங்கிருந்து நகராதீங்கன்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியம். ஆனா இதை மட்டும் சீரியஸா நம்ம எடுக்கவே முடியலன்னா அது பிசாசுடைய வஞ்சனை இல்லையா? ஏன் ஏசப்பா எனக்கு இது வரைக்கும் அபிஷேகத்தை பத்தி மட்டும் அந்த சீரியஸ்னஸ் வர மாட்டேங்குதுன்னு கேளுங்க. உங்களுக்குள்ளேயே கேளுங்க. ஏன்? பிகாஸ் தட் இஸ் லை ஆஃப் தி டெவில். அது ஒன்றும் பெருசா முக்கியம் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு அதுல ஒரு நம்மள ஒரு ஸ்லாக்கா இருக்க வைக்கிறதே ஒரு வஞ்சனை தான். ஏன்? ஐ ஸ்பீக் ஆல் தி டிசெப்ஷன் லீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எந்த பொய்யை நம்பி இது இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுதோ அது எல்லாத்தையும் நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அந்த ரூட் எல்லாம் நாங்க அப்படியே கர்ஸ் பண்றோம்ப்பா. எஸ் லார்ட், வி ஸ்பீக் லைட், வி ஸ்பீக் லைட். Rida Rama Shaka Redir Leha Rida Ramasha da Lekha Rabo Ora Masha da Leha Radira Mosha Kare Remi Karabosha da Rama Ora Masha da Lahara del Lebi Ramosha. சில நேரங்கள்ல ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கிறவங்க கேட்கும் போதே நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Yeah, because the one who's speaking is the ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நிறைய நீங்க ஊழியக்காரங்களோட டங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில யூடியூப்ஸ்ல எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பாங்க. நீ ஜஸ்ட் லிசன் பண்ணும் போதே நீங்க அந்த ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியில நிரம்ப முடியும். அந்த அக்கினியை ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி பவர் சார்ஜ் இடத்துலதான் இப்ப நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்க. அதனால நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்? உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்தாலும் எங்க யாருக்குமே டவுட் இல்ல. சோ வந்து கனெக்ட் ஆன ஒவ்வொருவரும் ஆவியில நிரம்புவீங்க, பரிசுத்த ஆவியின் வக்கினியில நிரம்புவீங்க. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீகா ரீத ராமா ஷாக்கா ரேத ரேதி ரிமேக் ரபோ ஓரா மாஷாதா லஹாரதி ரமௌஷக் ரபி ரபோ ரதரமா ஓரா மாஷாதா லஹாரத லேகா ரீத ரிமி ரபோ ஷாக்கா ரபோ ஓரா மாஷாதா லஹாரதே ரிமேகா ரேதி ரேமே லேகா ராதலா மஷாதா லேகா சீத ரிபீகா ரபோ Ora masha da lahara de remeka rabe da ramusha da reha la cara bosha de reka. Ora maha de remeka reha la hare de reha rakaro. Ora vashi kere be da ramasha da reha ro. வித்தியாசமா எல்லாரும் மேல பாருங்க. யூ கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்படியே ஆவில நீங்க நிரம்புறது. ஏன் ஐ கேன் ஃபீல் தட். நான் அப்படியே உணர்கிற ரீஹா ரீத ரமே கரபௌஷ த ரே கரபௌத ரமே ஹதரா ஔர மாஷ த ரே ஹதி ரபி ரபௌர தர மாக்கரவே த ரமௌஷ. ஆவியான டேக் ஓவர் பண்றது ஃபீல் பண்ண முடியுதா உங்களுக்கு? ரீத ரா கரே ஹிதி மிரே பெஷி கரே த ரா மரா த லா கரவே ஔர மாஷ த ரே ஹதரமி த ரமௌஷ கரே த ரமௌ த ரே கரபோ ஔர மாஷ த லா ஹதி ரிமே ரபௌ ரத ரா கரே த ரே மே ரே பெ லே கரபோ. இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா ஒரு அக்கினி? ஏன் இந்த அக்கினி உங்க மேல நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, the tangible presence. This is more than enough. உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க இது போதுமானது. மீதி எல்லா தகுதியும் அடுத்தது தான். அவர் உங்களை அபிஷேகிச்சார்ல, உங்களை பிரசனத்துல நிரப்பினார்ல, உங்களை வரங்கள்ல நிரப்பிட்டார்ல. இது போதுமானது, இது போதுமானது. உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் இது இல்ல, அது இல்ல, இதுக்கு சர்டிபிகேட் இல்ல, அதுக்கு சர்டிபிகேட் இல்ல, இதனால என்னால அடுத்த லெவல் போவே முடியாது. அது மாதிரி ஏதாவது டவுட்ல நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில நீங்க மாட்டிக்கொண்டு இருப்பீங்களானா, God is speaking to you in direct word. ஏன்? நானே உன் தகுதி, நான் தான் உன் தகுதி, என்னுடைய அபிஷேகம் தான் தகுதி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏன்? ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. he was not even so, என்ன சொல்றது, ரொம்ப திறமை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன ஆண்டவர் ராஜாவா பார்த்தது, அதுக்கு எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்கல, எந்த தகுதியும் எதிர்பார்க்கல. அவர் அபிஷேகித்து தகுதிப்படுத்தினார், அவர் அபிஷேகித்து தகுதிப்படுத்தினார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமாஷா கரபோ ஓரா மாஷா தல்லா கரபேத ரமௌஷத ரேஹத ரமா ஓரா மஹால கரபோ. யூ நோ சம்திங், பெரிய பிஹெச்டி படிச்சவங்க, பெரிய சயின்டிஸ்டுங்க, நல்ல பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் புரியாத ஒரு ஆவிக்குரிய கண் அவங்களுக்கு திறந்திருக்காருல்ல. அவங்க எவ்வளோ பேர் மூளை அறிவை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்கள சுத்தி எவ்வளோ விஷயங்களை, ஆவிக்குரிய கண்கள் அவங்களுக்கு குருடா இருக்கு. ஆனா நமக்கு பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மள பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வேதத்துல தெளிவா எழுதியிருக்கிறது. உலகத்துக்கு நாம என்ன இதுங்க, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா, எப்ப பார்த்தாலும்
ஆவியில் நினைச்சு ஜெபிக்கிறது, ஆண்டவருக்காக இருக்கிறது, இது எல்லாம் அப்படி மற்றவர்களுக்கு அது அற்பமா இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நம்ம தகுதி, இதுதான் நம்ம அட்ரஸ், இதுதான் நமக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ், எல்லாம் செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாம் இந்த அபிஷேகம் தான். ஏன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நாங்க இதை கனம் பண்ணுகிறோம், இந்த அபிஷேகத்தை நாங்க அப்படியே ரொம்ப கனம் பண்றோம்ப்பா. நீங்க எங்களை அபிஷேகத்தை விதத்தை நாங்க அப்படியே கனம் பண்ணுகிறோம். இது எங்க தகுதி என்று நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்கள் சிந்தைக்கே நாங்கள் பேசுகிறோம், நான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவள், அதனால எந்த விஷயமே என்னை லிமிட் பண்ண முடியாது. அப்படியே நீங்க சொல்லுங்க பாருங்க, ஐ எம் லிமிட்லெஸ் பிகாஸ் ஐ எம் அனாயிண்டட். நான் ஏன் என்னை தடுக்க முடியாதுன்னா, என்னை ஏன் தான் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். அது எல்லா தகுதியும் எனக்கு கொடுத்துரும், எல்லா தகுதியும் எனக்கு கொடுத்துரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எப்பா எந்த விதத்துலயும் ஆண்டவரே இங்க கனெக்ட் ஆன ஒருத்தருக்கு கூட எனக்கு இது இல்ல அது இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எந்த விதத்திலயும் தடைப்படக்கூடாது. we cancel that lord. எல்லா நெகட்டிவா தாழ்வாய் நினைக்க வைக்கிற எல்லா விதமான எண்ணங்களையும் நாங்கள் அப்படியே சிறைப்பிடிக்கிறோம். எல்லாம் சிறைப்பிடித்து நாங்கள் அப்படியே அதம் பண்ணுகிறோம். இசப்பா let them be really knowing who they are lord. உமக்குள்ள அவங்க யார், அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர்கள்ன்றது அவங்க அடையாளமா இருக்கட்டும். ஐ எம் அனாயிண்டட் அப்படிங்கிறது அவங்க அடையாளமா இருக்கட்டும். ரீஹா தீ ரமாஷா காரபோ, யாரெல்லாம் ஏன் அது நான் சொல்றது அக்ரி பண்றீங்களா? ஆனா அபிஷேகம் என் மேல இருக்கு, அது என் தகுதி, அது என் தகுதி. ஆனா உலகத்துல அது கரன்சி கிடையாது. உலகத்துல வந்து வேற வேற விஷயம் ஓடிட்டு இருக்கு சிஸ்டர், உங்களுக்கு தெரியல நீங்க நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான் தெரியல. ஆவிக்குரிய உலகத்துல இதுதான் செல்லும், இதுதான் செல்லும். ஆவிக்குரியவர்கள் தான் ஆவியில இருக்கிற காரியங்களை பிசிக்கல் ரியாலிட்டி கொண்டு வர முடியும். நாம் அதிக தகுதி உடையவர்கள். ரீஹா ரீதா ராமா ஷாக்கா ரபோ ஓரா மாஷா லேஹா. உலகத்துல தகுதி என்று எதெல்லாம் அவர் வைத்திருக்கிறாங்களோ அந்த தகுதியை பெற்றவர்களுக்கு கண் குருடாய் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் அறியாமை இருள்ல இருக்கிறாங்க. they don't know their creator, they don't know who is the anointed person. கிரைஸ்ட் யாருன்னு தெரியாது. ஏன் ஆண்டவரே எஸ் லார்ட், நமக்கு அவங்களெல்லாம் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்ட நம்மளை வைத்திருக்கிறாராம். ஸோ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா அந்த வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இது ஏதோ போஸ்ட் பண்ணி கொள்ளவோ, எங்களையே நாங்கள் பெருமையாய் பேசிக்கொள்ளவோ, நாங்க எல்லாரோட உயர்ந்தவர்கள் என்று அல்ல ஆண்டவரே. நீங்க எங்களை வைத்திருக்கிற தகுதியை விட நாங்க எங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க எங்களோட பேசுகிறது எங்களுக்கு புரியுது ஏசப்பா. எங்க எல்லாரோட தாழ்ந்தவர்கள் கிடையாது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க எங்களோடு இருக்கிறதுனால ஆண்டவரே அந்த அடையாளத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்க, அதனால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் என்னை உயர்த்த வல்லவர், என் தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க என்ன அவர் தகுதி படுத்திட்டாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே என் தகுதி, ஆவியானவரே என்னுடைய தகுதி. சொல்லுங்க ரீஹா ரீத ராமா ஷாக்கா ரபோ ஓரா மாஷாதா லேகா ரபே தரமௌஷதரமா ஓரா மாஷாதா லஹாராத லேகா ரபௌதரே மேஹசதர மாக்கரபே ஓஷா மாஹராதா லகாரபே தராஷதலமோ ஓரா மாஷாதா லஹாராதா லைகாரா பௌஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இத்தனை பேர் லாகின் நான் பாக்குறேன், ஒரு 60 பேர் லாகின் பாக்குறேன். நீங்க யாராச்சும் ஜானி பிரதரோட சர்டிபிகேட் வாங்கி பாத்திருக்கீங்களா? என்ன குவாலிபிகேஷன் பாத்திருக்கீங்களா? என்ன படிச்சிருக்காரு, உண்மையாவே அவர் எங்க படிச்சாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு தெரியுமா? இல்ல என்ன பத்தி தான் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு என் சர்டிபிகேட் பாத்தீங்களா? இல்ல எதுக்காக இப்ப 60 பேர் வந்து இங்க கேட்டுட்டு இருக்கீங்க? வாட் மேக்ஸ் யூ ஹியர்? எனக்கு சொல்லுங்க பாப்பா, ஆன்சர் போடுங்க சாட்ல. எது எது உங்களை கேட்க வைக்கிறது? நாங்க யாருன்னே தெரியாது, எங்களை முன்ன பின்ன தெரியாது. எங்கேயோ ஃபேஸ்புக்ல பாத்தீங்க, யூடியூப்ல பாத்தீங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்கன்னு வந்தீங்க. எது உங்களை பின்தொடர வைத்தது? எது உங்களை ஃபாலோ பண்ண வச்சது? போய் இல்ல டிடெக்டிவ் எதனா வச்சு உண்மையாவே எங்க பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணீங்களா? பேக்ரவுண்ட் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏன் இல்ல? இல்ல யாராவது அப்படி பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இல்ல. எஸ். ஏன் இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். ஆமா, நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. அப்ப நீங்க எங்களை பார்க்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கும்போது நீங்க என்ன உணர்ந்தீங்க? இல்லையே உங்க கிட்ட ஏதோ இருக்கே, ஏதோ இருக்குன்னு தான் நினைச்சீங்க. இவங்க டிகிரி வாங்கினாங்களான்னு யோசிக்கல, இவங்க டாக்டரான்னு யோசிக்கல, இவங்க இன்ஜினியரான்னு யோசிக்கல, இவங்க யாருன்னு யோசிக்கல. உங்களுக்குள்ள ஏதோ சொன்னது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. உங்களை விட்டுறாத, புடிச்சுக்கோ, இவங்களுக்கு மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், உங்க லைஃப மாத்திருவாங்க, இவங்க அப்படியே பின்தொடர்ந்து போ, இவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த கேளுங்க, புரியுதோ புரியலையோ தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்களுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டீங்க, அந்த அபிஷேகத்தை உணர்ந்தீங்க. இவங்க ஆவியில நிரப்பப்பட்டிருக்காங்க, இவங்களை புடிச்சுக்கிட்டு போயிருவோம்னு நினைச்சீங்கல்ல. வேற எந்த தகுதியும் என்ன பண்ணல,
எங்களை இந்த இப்ப நீங்க வந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம், டெய்லி மார்னிங்ல வந்து நீங்க அட்டன் பண்ணுவோம். வேற ஏதாவது நம்ம வந்து பண்ணியிருக்கிறோமா? பயங்கரமான கேன்வசிங் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த விஷயம், இந்த தகுதி போதும் இல்லையா? இந்த தகுதி போதும் இல்லையா? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாங்க 2 பேரும் படித்தவங்க தான், 2 பேரும் டிகிரி வாங்கினவங்க தான், நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சவங்க தான், நல்லா படிச்சு வந்தவங்க தான் எல்லாம். ஆனா அதெல்லாம் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரவில்லை. ஸோ ஐ ரியலி ரியலி நான் ஆண்டவரை ஏன் மகிமைப்படுத்துறேன்னா, அதெல்லாம் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரலங்க. அஹ் அதனால எந்த விஷயமும், எந்த மேன்மையும் நாங்க எதுக்கு கொடுக்க முடியாது. நாங்க கிராஸ் பண்ண வந்த மேன்மைகளுக்கு கொடுக்க முடியாது. எல்லாவற்றையும் நாங்க ஆண்டவருக்கு தான் கொடுக்க முடியும். பிகாஸ் த சஸ்டெய்னர் ஆஃப் அவர் லைஃப், எங்களை வாழ வைத்த தெய்வம், வாழ வைத்து கொண்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏசப்பா தான் எங்களை வாழ வைக்கிறாரு. ஸோ இதை வந்து நாங்க நாங்க வந்து சுமக்கிறோம். இதை தான் நாங்க ஆஹ் பெருசா நாங்க பேசுகிறோம். அதை தான் நாங்க அங்கீகரிக்கிறோம். அதை தான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறோம். ஸோ நீங்க எங்களை பிடித்து கொண்டது பரிசுத்த ஆவியானவரால்னா, அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல யாரு ஹெட், யாரு நடத்துறாரு, யாரு எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறாருன்னு ஆவியானவர் தான். இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருவரும் மனதுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம தகுதி. ஜானி பிரதருக்கு அது தகுதி, சுவிதா சிஸ்டருக்கு அது தகுதினா, இங்க கனெக்ட் ஆகுற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான். ஏன்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்ப்போம். ஆமா ஆண்டவரே, எனக்கு புரியுதுப்பா. என்னை மீறி, என்னை லிமிட் பண்ணி நான் யோசிச்சிருந்தேன்னா நான் மன்னிங்க ஆண்டவரே. ஐ ஜஸ்ட் விட்டு கொடுக்குறேன், என்னை விட்டு கொடுக்குறேன், பரிசுத்த ஆவியான விட்டு கொடுக்குறேன். நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னோட பேசுறீங்க, என்னோட சொல்லி கொடுக்குறீங்க, எனக்கு எல்லாத்தையும் போதிக்கிறீங்க. ஒருவேளை நான் பேதையா இருக்கலாம், ஒருவேளை எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே, உலக அறிவு எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்க என் கூட இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர் எனக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வல்லமை உள்ளவர். என்னை அழகா நடத்துவீங்க, தெளிவா நடத்துறீங்க, என்னை ஞானமா நடத்துறீங்க, என்னை ஒவ்வொரு அடியிலும் நீங்க நடத்துறீங்க. அதனால உங்களுடைய அபிஷேகத்தையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன், உங்களுடைய சத்தத்தையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமாஷத லமோ ஓரா மாஷா கரா பௌதரை ஹேதர மௌஷதர ஈதர மௌகரபே ஓரா மாஷத லாஹா ராத லா கரேபே தேர மேகே ரே தேரே மே ஷேபிரபோ ஓரா மாஷத லா கரபே தர மௌஷதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உமக்கு நாங்கள் எல்லா மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே உங்களுடைய ஆவிக்குள்ள பார்க்கும் போது எங்க எல்லாரையும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளா பார்க்கிறீங்க. யாரையும் நீங்க பட்டதாரியாவோ, டீச்சராவோ, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலாவோ, இல்ல பணக்காரராவோ, ஏழையாவோ, இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில எங்களை நோயாளியாவோ அப்படி நீங்க பார்ப்பது இல்லை. எல்லாரையும் உங்களுடைய பிள்ளைகளா ஆண்டவரே, உங்களுடைய குமாரத்தியாய் தான் நீங்க பார்க்கிறீங்க. அந்த பார்வை எங்களுக்கும் உண்டாகட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வு எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் மற்றவர்களை பார்க்கிற விதமோ, மற்றவர்கள் எங்களை பார்க்கிற விதத்தை நாங்க புரிந்து கொள்வோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எஸ் லார்ட், உங்க பார்வையில எல்லாரும் சமம், எல்லாருமால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர். ஒவ்வொருவருக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய இமேஜ்ல நீங்க படைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சாயல்ல நீங்க படைத்திருக்கிறீங்க. அந்த பார்வை எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க அந்த அந்த பார்வையை நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படி உண்டாகட்டும் சொல்லி பேசுகிறோம். எந்த வித தாழ்வு மனப்பான்மை இங்க யாருக்கும் இருக்கக்கூடாது. நம்ம வெளியே வந்து எப்படி பேசுறது அப்படின்ற தயக்கங்கள் இருக்கக்கூடாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we cancel it in the name of Jesus. இது உம்முடைய குடும்பம் என்று நாங்க அப்படியே டிக்ளேர் பண்றோம். ரீஹா ரீத ராமா ஷாக்கா ரபோ ஓரா மாஷாதா லாஹா ராதா லா மாஹா ராதா லாக்கா ரபோ ஓரா மாஷாதா லேஹா ரீதி ரே மெலேக்க ரே ரே பெஷிபி ரபோ. அப்பா, நீங்க நிறைய பேருக்கு சிந்தையில ஒரு பெரிய விடுதலையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவங்களே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தி இருக்கிறீங்க. we are really happy Lord, we are really happy. நாங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம். we give you all your worship. எங்க worship எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. உங்களை வர்ஷிப் பண்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவ்வளவு சமீபமா இருக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. we just surrender ourselves Lord. எங்களை நாங்க அப்படியே நாங்க சரண்டர் பண்றோம், எங்களை சரண்டர் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர்,
நீரே மகத்துவர் உமை ஆராதிப்பேன். ஏலோலா நீரே உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடி ஒன்றுமில்லையே. ஏலோலா நீரே உமக்கு ஆரம்பமில்லையே. ஏலோலா நீரே உமக்கு முடி ஒன்றுமில்லையே. உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர் உமை ஆராதிப்பேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். சர்வ வல்லமை உள்ளவராய்களோடு இருக்கும்போது நாங்க ஏன் பயப்படணும், நாங்க எதுக்கு பயப்படணும்? எல்லாத்தையும் குறித்து ஆராதித்தே நாங்க ஓவர் கம் பண்ணிடுவோம். ஏசப்பா, நீங்க எவ்வளோ உன்னதர், மகத்துவர் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களை இருக்கிற மாதிரி நாங்களே இன்னும் புரிஞ்சுக்க முடியாம ட்ரை பண்றோம். ஏசப்பா, ஆவியானவர் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உமக்கு நன்றி. நீங்க இருக்கிற வண்ணமா உங்களை இன்னும் நாங்க அறியல ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. உண்மையாவே புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் ரிலீஸ் ஆகட்டும். த டெப்த் ஆஃப் யுவர் லவ், உடைய அன்போட ஆழத்தை உண்மையாகவே புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். We give you all the glory. In Jesus' name, amen, amen, amen. அஜமா ஆண்டவர் நம்மள ஒரு பயங்கரமான அக்கினி ஒரு பக்கம், ஒரு அமைதியான கம்ஃபர்டிங்கான சில்லுன்னு ஒரு பிரசன்ஸ். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான், பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படியே அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்படியே அந்த பிரசன்ஸ்ல இருங்க. ஏன் ஹீ இஸ் தேர், நம்ம கூட அவர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அந்த உறுதி நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கு. ஐ நோ தட். இன்னைக்கு பேசின விஷயங்களை டைம் இருந்தா திரும்ப ஒரு முறை கேளுங்க. ஸோ காட் ரியலி ஸ்பீக் டு யூ. அப்புறம் மீதி இருக்கிற டைமை ரொம்ப ப்ரெசன்ஸில் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுங்க. காட் வில் பி வித் யூ ஆல்வேஸ். பை, டேக் கேர், டேக் கேர், பை.